குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம லேட்டக் கிளாஸில் 4th யூனிட்டில் ப்ரெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் என்னது பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த தியரம், லெமா, டெஃபனிஷன்ஸ் இது எல்லாமே லேட்டக்கில் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி நம்பரிங் கொடுப்போம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எனும் நேம் அப்படின்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரினா. ஸோ இப்போ ப்ரொக்ளமேஷன்ஸ் வித் ஸ்டைல், ப்ரொக்ளமேஷன்ஸ்லேயே எப்படி ஸ்டைலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூ கேன் சூஸ் ஒன் ஆஃப் த 3 ஸ்டைல்ஸ் ஃபார் யுவர் ப்ரொக்ளமேஷன்ஸ் பை ப்ரிசீடிங் த டெஃபனிஷன்ஸ் வித் தியரம் ஸ்டைல் command where style is one of the following. ஸோ நம்ம தியரம் ஸ்டைலையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளெயினாக இருக்கும், அல்லது டெஃபனிஷன் அப்படின்ட்டு இருக்கும், அல்லது ரீமார்க் அப்படின்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பிளெயின்னு ஒன்று, டெஃபனிஷன்னு ஒன்று, ரிமார்க்குன்னு ஒன்று. அதாவது மோஸ்ட் எம்ஃபேட்டிக், லீஸ்ட் எம்ஃபேட்டிக், மீடியமாக இருக்கிறது. There are few extra options including new theorem, star command and unnumbered version of new theorem. ஸோ நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இந்த நியூ தியரம் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த தியரம் ப்ரொக்ளமேஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்பரிங் வந்துடும் அப்படிங்கிறது எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருந்தோமா. ஃபஸ்ட்டு செக்ஷன்னா 1.1, 1.2, 1.3 வரும். செகண்ட் செக்ஷன்னா 2.1, 2.2, 2.3 வரும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருந்தோம். நம்பரிங் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துரும்ட்டு. ஸோ நம்பரிங் வரக்கூடாது அப்படின்ட்டு நினச்சோன்னா அந்த கேஸில் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இந்த தியரம், நியூ தியரம் பக்கத்தில் ஒரு ஸ்டாரை கொடுத்துடலாம். ஸ்டாரை கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு இந்த டெஃபனிஷன் அப்படிங்கிற இந்த ப்ரொக்ளமேஷன் நமக்கு அவுட்புட்டில் வந்துடும். பட் அதுக்கு என்ன செய்யாது அப்படின்னா நம்பர் வராது. ஸோ நம்பர் தேவையில்லைன்னு நினச்சோம் அப்படின்னா நியூ தியரம் பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எப்படி நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தியரம் ஸ்டைலில் பிளெயின் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பிளெயின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைப், மோஸ்ட் எம்ஃபேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பிளெயின் தான். ஸோ தியரம் ஸ்டைலில் பிளெயின் அப்படிங்கிறத கொடுப்போம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறோன்னா தியரம், கரலரி, மெயின் தியரம், லெமா, ப்ரப்போசிஷன், இது எல்லாத்தையுமே, அப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ தியரம் ஸ்டைலில் டெஃபனிஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை டெஃபனிஷனுக்கு மட்டும் தியரம் ஸ்டைலில் நம்ம டெஃபனிஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நொட்டேஷனுக்கு மட்டும் நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணுறோன்னா ரிமார்க் டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸை இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்குறாங்க, பார்ப்போம். ஸோ தியரம் ஸ்டைலில் பிளெயின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா தியரம், கரலரி, லெம்மா, ப்ரப்போசிஷனுக்கு. டெஃபனேஷனுங்கிற ஸ்டைலை டெஃபனிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ரிமார்க்குங்கிற ஸ்டைலை நொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். A proclamation created by a new theorem command has the style of the last theorem style command preceding it. For example, இப்படி கீழே உள்ள எக்ஸாம்பிள்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்படி பாருங்கள். தியரம் ஸ்டைல் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிளெயின் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். ஸோ இப்படி கொடுத்துருக்குறோமா, இன் எ டாக்குமெண்ட் வித் திஸ் ப்ரொக்ளமேஷன்ஸ் டெஃபனிஷன்ஸ் யூ கேன் யூஸ் தியரம்ஸ், லெமாஸ், டெஃபனிஷன், கரலரிஸ், டைப் செட் இன் த மோஸ்ட் எம்ஃபேட்டிக் ஸ்டைல். தே ஆர் ஆல் நம்பர்டு கன்சிக்யூட்டிவ்லி. ஸோ பிளெயின் அப்படிங்கிற இந்த தியரம் ஸ்டைலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பரிங் எல்லாமே கன்சிக்யூட்டிவாக நம்பர் ஆகும். அதாவது டெஃபனிஷன் 1, டெஃபனிஷன் 2, டெஃபனிஷனுக்கு அப்புறம் தியரம் கொடுத்தோன்னா தியரம் 3, தியரத்துக்கு அடுத்து கரலரி கொடுத்தோன்னா அது கரலரி 4 அப்படிங்கிற மாதிரியான நம்பரிங் வரும். அதுதான் இந்த பிளெயின் அப்படிங்கிற ஸ்டைலு. ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே நம்ம தியரம் ஸ்டைல் பிளெயின்னு கொடுத்துருக்குறோம். இதெல்லாமே இருக்குது. தியரம் ஸ்டைல் டெஃபனிஷன் கொடுத்துருக்குறோம். தியரம் ஸ்டாருன்னு போட்டு ரூல் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோமா. அப்போ ரூல் அப்படிங்கிறதுக்கு நம்பரிங் அப்படிங்கிறதே வராது. In this document, you can use theorems, definitions, lemmas in most emphatic plain style and unnumbered rules in the less emphatic definition style. Definitions and lemmas are numbered consecutively within sections. You may also use the unnumbered main theorem. So, for example, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மெயின் தியரத்துக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இங்கே ஸ்டார் கொடுத்துருக்குறோம். நல்லா நோட் பண்ணிங்க தெரியும். இந்த மெயின் தியரத்துக்கு வந்து நம்ம ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனால மெயின் தியரம்ங்கிறது வந்து நம்பர்டில் வந்து வராது. அதனால தான் வந்து அன்னம்பர்டு மெயின் தியரம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த தியரம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்பரிங் ஆகும். டெஃபனிஷனும் வந்து நம்பரிங் ஆகும். டெஃபனிஷனில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். அதாவது அந்த செக்ஷன் என்னவோ அந்த செக்ஷனோட நம்பரிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? சரி. ஸோ அதுக்கப்புறம் டெஃபனிஷன் லெம்மாக்கு வந்து டெஃபனிஷனோட கண்டினியூடு நம்பர் தான் வந்து லெம்மாக்கு வரணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறோம். ஸோ கண்டினியூடு நம்பரிங் வரணும்னா அந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டை இன்பிட்வீனில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோமா. ஸோ அப்போது இந்த தியரம் ஸ்டைலுங்கிறது வந்து பிளெயினில் நம்ம என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறோன்னா தியரம்ங்கிறத வந்து சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் தியரம்ங்கிறத வந்து என்னவா கொடுத்துருக்குறோம்னா அன்னம்பர்டாக வந்து கொடுத்துருக்குறோம். அதனால தான் ஸ்டாருங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து டெஃபனிஷனுங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ டெஃபனிஷனுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து அந்த செக்ஷனோட நம்பரிங்கோட சேர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக என்னது கொடுத்துருக்குறோம் அப்படின்னா வந்து லெம்மாவை கொடுத்துருக்குறோம். லெம்மா வந்து டெஃபனிஷனோட கண்டினியூடு நம்பராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ நம்பரிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னது வந்திருக்கு அப்படின்னா டெஃபனிஷன் 1.1ன்னு வந்திருக்கு ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் டெஃபனிஷன் 1.2 அப்படின்ட்டு இருக்குது. மெயின் தியரம்னா நம்பரிங் வரக்கூடாது, ரூலுக்கும் நம்பரிங் வரக்கூடாது, லெம்மா அப்போ வந்து டெஃபனிஷனோட கண்டினியூடு தானே லெம்மா இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது. ஸோ லெம்மா வந்து 1.3ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்த செக்ஷனில் கொடுக்கறது வந்து அதே மாதிரி தான். அடுத்த செக்ஷனில் வந்து லெம்மாவை வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து லெம்மா வந்து டெஃபனிஷனோட நம்பர், டெஃபனிஷன் வந்து செக்ஷனோட இன்க்ளூட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்குது. ஸோ அதனால லெம்மா 2.1 அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் உள்ளது வந்து தியரம் 1ன்னு வரும். ஏன் தியரம்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பிளெயின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே செக்ஷன் வந்து நம்ம இன்க்ளூடு பண்ண சொல்லலை. அதனால தியரம் வந்து 1 தான் வரும். தியரம் வந்து 2.2ன்னு வராது. ஏன்னா தியரம்க்கு வந்து நம்ம வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இதை மாதிரி செக்ஷன்னு கொடுக்கல. அதனால செக்ஷனோட நம்பர் வராது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தியரம் ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் தியரம் ஸ்டைலுன்னு இருக்குது. நியூ தியரமில் தியரம், கரலரி, மெயின் தியரம், லெம்மா, ப்ரப்போசிஷன் இருக்குது. இன்னொரு டெஃபனிஷனில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். தியரம் ஸ்டைல் ரிமார்க்கில் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நோட்டேஷனில் வந்து நம்பரிங் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். மெயின் தியரம்லையும் வந்து நம்பரிங் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து நம்ம செக்ஷன் நம்பரை வந்து நம்ம இன்க்ளூடு பண்ண சொல்லலை. அதனால வந்து இந்த மாதிரி லெம்மா 1 ப்ரப்போசிஷன் 1, லெம்மா 2 ப்ரப்போசிஷன் 2, தியரம் 1 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது அப்பியர் ஆகும். செக்ஷன் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்பரிங் வரும். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஸ்டைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளெயின்னு ஒன்று, டெஃபனிஷன்னு ஒன்று, ரிமார்க்கு அப்படின்ட்டு ஒன்று. ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்பர் ஸ்வாப்பிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ப்ரொக்ளமேஷன்ஸ் கேன் பி நம்பர்ட் ஆன் த லெஃப்ட். ப்ரொக்ளமேஷன்ஸை வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்பரிங் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து தியரம் அப்படின்ட்டு போட்டு 3.2 அப்படிங்கிறது வந்து ரைட் சைடில் தான் வந்து இருக்கும். ஆனால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்பரிங்கை வந்து கொடுக்க முடியும். அது மாதிரி 3.2 போட்டு தியரம் அப்படின்ட்டு வர மாதிரி. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டு அக்காம்ப்ளிஷ் திஸ் டைப் ஸ்வாப் நம்பர்ஸ் கமாண்ட் பிஃபோர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணும்னு நினச்சோம் அப்படின்னா வந்து ப்ரெம்பிளில் வந்து ப்ரொக்ளமேஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறோம்ல நியூ தியரம், அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வாப் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸ்வாப்னா இப்படி இருக்கிறது வந்து இங்கே வரக்கூடியது, அதுதான் வந்து ஸ்வாப்பிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் நம்பர்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கறது மூலமாக வந்து நம்பரிங் வந்து முன்னாடி வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி. ஸோ திஸ் கமாண்ட் affects all the proclamation definitions that follow it, so that the proclamation definition in the preamble should be in 2 groups. The regular one should be in the listed first, followed by the swap numbers command.
So the command affects all the proclamation definitions. ஸோ இந்த இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா எல்லா ப்ரொக்ளமேஷன்ஸையும் வந்து மாற்றி விட்டுரும். ஸ்வாப் நம்பர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாத்துக்குமே வந்து நம்பரிங் முதல்ல தான் வந்து வர ஆரம்பிக்கும். என்ன தான் நீங்கள் ஒரு லைனில் மட்டும் ஸ்வாப் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னாலும் அதுக்கு அடுத்து வர எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகி தான் வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் ஸ்வாப் தேவையில்லையோ அதெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மட்டும் ஸ்வாப் எதுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து கடைசியில் வந்து கொடுப்போம். ஓகேவா? அப்போ 2 குரூப்பாக வந்து பிரிகிற மாதிரி ஆகும். The regular one should be listed first, followed by the swap numbers command. Then all the proclamations that swap numbers. Do not swap numbers unless the publisher demand it. Suppose நமக்கு தேவை இல்லை அப்படின்னா இந்த ஸ்வாப் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொக்ளமேஷன்ஸ் அல்லது தியரம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரூஃப் என்விரான்மெண்ட். ப்ரூஃப் என்விரான்மெண்ட்னா என்னென்னா நத்திங் பட் தியரத்துக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்குறோம்ல, ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ப்ரூஃப் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படி வந்து நம்ம தியரம் டெஃபனிஷன் லெம்மா எல்லாமே வந்து பிகின் தியரம் எண்டு தியரம்குள்ளே நம்ம டைப் பண்ணுறோமோ அதே மாதிரியே ப்ரூஃபையும் வந்து கண்டிப்பாக பிகின் ப்ரூஃப் எண்டு ப்ரூஃப்குள்ளே தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டைப் பண்ணணும். ஸோ பிகின் ப்ரூஃப் எண்டு ப்ரூஃப்குள்ளே நம்ம டைப் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தியரம் முடியக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ அதை மாதிரியே வந்து நீங்கள் பிகின் ப்ரூஃப் எண்டு ப்ரூஃப் கொடுக்கும்போது இந்த எண்டு ப்ரூஃப் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் லைனுக்கு அடுத்த லைனில் ஒட்டிகிட்டே வந்து எண்டு ப்ரூஃப் கொடுக்கணும். அதாவது லாஸ்ட் லைனுக்கும் எண்டு ப்ரூஃபுக்கும் இடையில ஒரு 1 லைன் கேப் வந்து நீங்கள் மேனுவலாக விடக்கூடாது. ஸோ 1 லைன் கேப் நீங்கள் மேனுவலாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இதே லைனில் வராமல் அடுத்த லைனில் வரும். ஸோ அப்போ அடுத்த லைனில் வருதுன்னா என்ன மீனிங்னா நீங்கள் அந்த எண்டு ப்ரூஃபை வந்து ஒரு 1 லைன் கேப் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம டைப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் வந்து இந்த லைனில் முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த லைனில் தான் நம்ம எண்டு ப்ரூஃபுங்கிறத கொடுக்கணும். இந்த 1 லைன் கேப் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. A proof is set off from the surrounding text with some vertical space. The end of the proof is marked with the symbol. ஸோ அதான் முதலே சொல்லிட்டேன். ஸோ ப்ரூஃப் முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிம்பிள் வந்து வந்துடும். வேர்டில் இப்படியெல்லாம் நமக்கு கிடையாது. வேர்டில் ஒரு தீரம் முடியுதுன்னா இந்த மாதிரி சிம்பிள்னால் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ லேட்டெக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்கொயர் சிம்பிள் வந்து ஒவ்வொரு ப்ரூஃப் முடிகிற இடத்துலையும் வந்துடும். ஸோ இது ப்ரூஃபுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். மிச்சப்படி டெஃபனிஷன் தியரம் லெம்மா நோட்டேஷன் இதுக்கெல்லாம் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ப்ரூஃபுக்கு மட்டும்தான் இந்த க்ளோசிங் பாக்ஸ் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? சரி. ஸோ லிஸ்ட் இன் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃபில் வந்து லிஸ்ட் வைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்? இஃப் யூ வாண்ட் டு சப்ரஸ் த சிம்பிள் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரூஃப் கிவ் த கமாண்ட் பிகின் ப்ரூஃப் எண்ட் ப்ரூஃப். To suppress the end of the proof symbol in the whole article, give the renew command QED symbol. To suppress the end of proof symbol. So end of proof symbol வந்து நமக்கு தேவை இல்லை அப்படின்னா if you want to suppress the symbol at the end of the proof give the command. ஸோ எண்டு ப்ரூஃபுக்கு பக்கத்தில் அந்த எண்ட் ஆஃப் சிம்பிள் இதை மாதிரி பாக்ஸ் வரும்னு சொன்னோம்ல அந்த பாக்ஸ் வந்து நமக்கு தேவை இல்லைன்னு நினச்சோன்னா அந்த இடத்துல இந்த ரெனியூ கமாண்ட் QED சிம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் தியரத்துக்கு தேவையில்லை அப்படின்னா ஒருவேளை அந்த ஆர்டிக்கலில் மொத்தமே எந்த ப்ரூஃப்லேயுமே வந்து அந்த சிம்பிள் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை ப்ரெம்பிள்லேயே வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ ப்ரெம்பிள்னா என்னென்னு தெரியும். மேலே ஃபஸ்ட்டு லைனில் நம்ம டைப் பண்ணுவோம்ல நியூ தியரம் அப்படிங்கிறது அதுதான் வந்து ப்ரெம்பிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரெம்பிள்ங்கிற இடத்துலையே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நியூ தியரம் QED சிம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெனியூ கமாண்ட் QED சிம்பிள் அப்படின்ட்டு கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து தியரம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரூஃபில் வந்து அந்த பாக்ஸ் வரதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு டு சப்ஸ்டிடியூட் அனதர் ஃப்ரேஸ் ஃபார் ப்ரூஃப் சச் ஆஸ் நெசசிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரூஃபில் ப்ரூஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலாக நெசசிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா பிகின் ப்ரூஃபில் வந்து இந்த
ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக நெசசிட்டி அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கறது மூலமாக நமக்கு ப்ரூஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்பியர் ஆகாமல் இந்த நெசசிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரூஃபுங்கிற வார்த்தை தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து இங்கே நெசசிட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஆப்ஷனலாக வந்து கொடுக்கணும். அதுவே உங்களுக்கு ப்ரூஃபும் வேணும் நெசசிட்டியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துக்கணும். ஸோ ப்ரூஃப் தேவை இல்லைன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக இப்படி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். Likewise, the optional argument may contain a reference as in theorem. ஸோ இதை மாதிரி proof of theorem 5 அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா அப்பையும் வந்து நம்ம ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ராக்கெட்குள்ளே கொடுப்போம். ஸோ இதுக்குள்ளே வந்து proof of theorem 5 அப்படிங்கிறது வந்து தியரம் அப்படிங்கிறது வந்து ரெஃபரன்ஸ் நம்பரில் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த தியரத்தோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படி வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும். பிகின் ப்ரூஃப் ஆஃப் தியரம் ரெஃபரன்ஸ் போட்டு இந்த மாதிரி ப்ரூஃப் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எரர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கொடுக்க கூடாது. ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் எப்போவுமே வந்து பிகின் ப்ரூஃபுக்கு அடுத்தது தான் வந்து இருக்கணும், முன்னாடி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிகின் ப்ரூஃப் ஆஃப் தியரம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டை முன்னாடி கொடுத்து ப்ரூஃபை வந்து அடுத்ததாக வந்து கொடுத்துருக்குறோம். எப்போவுமே வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டுங்கிறது வந்து கடைசியில் தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எரர் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரூஃபில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்பரிங் வரக்கூடாது அப்படின்ட்டு ப்ரூஃபில் வந்து இந்த மாதிரி எண்ட் ஆஃப் பாக்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா இதை கொடுக்கணும். அதுவே வந்து எந்த தியரத்துலையுமே எண்ட் ஆஃப் பாக்ஸ் வந்து எனக்கு தேவை கிடையாது ஹோல் ஆர்டிக்கல்லையுமே நினச்சோன்னா இதை வந்து நம்ம ப்ரெம்பிளில் கொடுக்கணும். அதுவே ப்ரூஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதாவது வார்த்தை தேவைன்னு நினச்சோன்னா செட் பிரேஸ்க்குள்ளே ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக அதை கொடுத்துக்கலாம். ஸோ அதுவே வந்து ப்ரூஃப் ஆஃப் தியரம் 5 இந்த மாதிரி ஏதாவது எக்ஸஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அப்படியும் வந்து நம்ம கொடுக்க முடியும். இந்த ஆப்ஷனல் எல்லாமே வந்து லாஸ்ட்ல தான் கொடுக்கணும், முன்னாடி வந்து நம்ம கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா there is a problem with the placement QED of symbol if the proof ends with the displayed formula. For example, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவோட வந்து முடியுது அப்படின்னு நினைச்சோம், முடியுது அப்படின்னா அந்த இடத்துல சில சமயம் வந்து இந்த QED சிம்பிள் யூஸ் பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் வந்து வரும். அப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த எண்ட் ஆஃப் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து அப்பியர் ஆக தான் வந்து செய்யும். அந்த பாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதை தான் there is a problem with the QED symbol if the proof ends with displayed formulas. ஒரு ஃபார்முலாவாக முடியுது அப்படின்னா அந்த சிம்பிளை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அவுட்புட்டில் வந்து இந்த மாதிரி வரும். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிம்பிள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டு கரெக்ட் த QD ஆஃப் சிம்பிள் ஃபார்முலா யூஸ் த QD here கமாண்ட். ஸோ QED here அப்படிங்கிற இந்த கமாண்டு யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து அந்த வேணால் நம்ம இந்த நெக்ஸ்ட் லைனில் உள்ளதை டாப் லைனுக்கு கொண்டுட்டு போய்க்கலாமே தவிர பட் அது இல்லாமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அதாவது மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கொயர் பிரேஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து இதனோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொக்ளமேஷன்ஸ்லேயே வந்து ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பிளெயின், டெஃபனிஷன், ரிமார்க் அப்படின்ட்டு 3 ஸ்டைல் இருக்குது. ஸோ 3 ஸ்டைலை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்பர்டு வரக்கூடாதுன்னா ஸ்டார் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் என்விரான்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ ப்ரூஃபில் வந்து எப்படியெல்லாம் இருக்குது, பிகின் ப்ரூஃப், எண்டு ப்ரூஃப் இருக்கும். ப்ரூஃபில் வந்து பாக்ஸ் வரணும், பாக்ஸ் வரக்கூடாதுன்னா வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ரூஃபோட ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக எதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரூஃப் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.